நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமாய் இருந்து வழிநடத்துகிற கடவுளுடைய பேராற்றல் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. என் அன்பு இறைவுறவுகளே, லெந்து காலத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிற நம் ஒவ்வொருவரும் இந்த லெந்து காலங்களை துவங்குவதற்கு முன்பாக இந்த திருமுறை பகுதியோடு நாம் சிந்தித்து இந்த லெந்து நாட்களை நாம் ஒரு பொருளுள்ள லெந்து நாட்களாய், நோன்பு நாட்களாய் அனுசரிக்க இது பேர் உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி கொள்கிறேன். நம் அனைவரும் அறிந்த ஒரு திருமுறை பகுதி, அது யோவான் 6ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 5 தொடங்கி 14 வரை உள்ள திருமுறை பகுதி. யோவான் 6ஆம் அதிகாரம் திருவார்த்தைகள் 5 தொடங்கி 14 வரை உள்ள பகுதி. இந்த பகுதி எல்லோரும் நன்கு அறிந்த பகுதிதான். இயேசு 5000 பேருக்கு உணவளித்த அருஞ்செயல் நிகழ்த்திய அற்புதமான திருமுறை. ஆகவே இந்த பகுதியை நான் வாசிக்காமல் நேரடியாக செய்திக்குள்ளாக கடந்து செல்லுகிறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள். இது அனைவருக்கும் நன்கு அறிந்த பகுதி. நாம் இந்த பகுதியை வாசிக்கிற பொழுதும் கேட்கிற பொழுதும் உடனடியாக நம் மனதிலே தோன்றுகிற நிகழ்வுகள் அல்லது சிந்தனை, கடவுள் அருஞ்செயல்களை செய்யக்கூடிய மாபெரும் பேராற்றல் உள்ளவர், அவர் அற்புதங்களை நடத்தக்கூடியவர், அவரை நம்பி வருபவர்களுக்கு அவர் நிறைவான வாழ்வை அளிக்கக்கூடியவர் என்ற அந்த உண்மையை நாம் நினைத்து பார்ப்பதும் அதிலே நம்பிக்கை கொள்வதுமாக இருக்கிறோம். உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த கடவுள் பேராற்றல் உள்ளவர், ஆண்டவர் இயேசு நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பவர், இவைகளெல்லாம் உண்மைதான், அதில் எந்த மாற்றும் இல்லை. ஆனால் இந்த நோன்பு காலத்தோடு அதை நான் இணைத்து பார்க்க முயற்சிக்கிறேன். இந்த பகுதியை நாம் வெறும் அற்புதம் நிறைந்த பகுதியாக, இயேசு அருஞ்செயலை செய்த 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 பேருக்கு மேலாக நிறைவடைய செய்தார் என்ற அந்த கோணத்தோடு மட்டும் நின்று விடாமல், இன்னும் சற்று அதை ஆழமாக புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம். அப்படி முயற்சி செய்கிற அந்த முயற்சி மெய்யாகவே இந்த லெந்து காலத்திற்கு அது மிக நெருக்கமுடையதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பகுதியை நாம் வாசிக்க கேட்கிற பொழுதெல்லாம் வெறும் 5 அப்பங்கள் 2 மீன்கள் பன்மடங்காக பெருகுவதை கற்பனையிலேயே நாம் உணரக்கூடியவர்களாக, அந்த அளவிலேயே நாம் நின்று விடுவர்களாகவும் மாறிப்போகிறோம். ஆனால் உண்மையில் அந்த பகுதி முழுவதையும் நாம் வாசிக்கவும், அதில் வருகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் சிந்திக்கவும் அழைக்கப்படுகிறோம். இயேசு தன்னை நோக்கி திரளான மக்கள் வருவதைக் கண்டு, இவ்வளவு பேருக்கு நாம் உணவளிக்க வேண்டுமே என்று சிந்திக்கிறார். கடவுள் மானுடத்தின் மீது அக்கறை உள்ளவர் என்பதை அது காட்டுகிறது. இப்பொழுது அடுத்து தொடர்ந்து நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். ஒரு சிறு பையனிடம் இருக்கிற 5 அப்பம் 2 மீனை சீடர்கள் அவருக்கு தெரிவிக்கிறார்கள். இப்போது இயேசு அதை பெற்று வானத்தை நோக்கி ஆசீர்வதித்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த நிகழ்வும் நடைபெறுவதையெல்லாம் நாம் கவனிக்கிறோம். உண்மையில் அந்த அருஞ்செயல் எப்பொழுது நடக்கிறது என்பது பாருங்கள். இயேசு அந்த உணவை ஆசீர்வதித்து தன் சீடர்களும் கொடுத்து, இங்கே இருக்கிற மனிதர்களை பந்தி அமரச் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் பந்தி அமர்கிறார்கள். அவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லுகிறார். சீடர்கள் அதை பகிர்ந்தளிக்கிறார்கள். பின்பு அனைவரும் உணவு அறிந்து முடிக்கிறார்கள். உணவு முடிந்த பிறகு இயேசு சொல்லுகிறார், மீதமானவற்றை கூடையில் எடுத்து வையுங்கள், சேமித்து வையுங்கள் என்று. என் அன்பு இறையவர்களே, திருச்சபை உண்மையாகவே இந்த பகுதியோடு நம்முடைய திருச்சபையும் நாம் இணைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம்.
திருச்சபை எப்போதும் ஆண்டவரை நோக்கி காத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இங்கே பற்றாக்குறைகளும் குறைபாடுகளும் அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவோ அல்லது குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வளர்ச்சி அடைவதும், அநேகர் வெறும் பார்ப்பவர்களாக, வேடிக்கை பார்ப்பவர்களாக, ஏக்கமுடையவர்களாக, குறைவுடையவர்களாகவே இருந்து விடுவதையும் நாம் மறுக்க இயலாது, மறுக்கவும் முடியாது. இவைகள் ஏன் நடைபெறுகிறது என்றால், இந்த பகுதியில் அதற்கு ஆன விடைகளையும் நாம் காண முடிகிறது. இயேசு உணவை ஆசீர்வதிக்க, மக்கள் மீது கருசனை கொள்ள, அவர்களை நிறைவு செய்ய எப்போதும் ஆண்டவர் ஆயத்தமாய் உள்ளார். அதில் எந்த மாற்றமோ அதில் எந்த பிழையோ இல்லை. ஆனால் ஏன் குறைபாடுகள் திருச்சபைகளில் ஏற்படுகிறது என்றால், பந்தி அமரச் செய்கிற சீடர்களிடம் இருக்கிற குறை. இயேசுவின் பணியாளர்களாக இருப்பவர்கள் அதை முறையாக பகிர வேண்டும். வெறும் பகிர்வர்களாக மட்டுமல்ல, மீண்டும் அதில் உள்ளவைகளை சேமித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இப்படி இன்னும் பல தலைமுறைகள் காத்திருக்கிறது. பசியோடும் ஏக்கத்தோடும் வாழ்வின் தேவைக்காக, வாழ்வின் ஆதாரத்தை நிறுவுவதற்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிற மக்கள் எப்போதும் திருச்சபையில் இருக்கிற பொழுது, பந்தி அமரச் செய்கிற அல்லது பகிர்தலை செய்கிற இயேசுவின் சீடர்களாயிருப்பவர்கள். இயேசுவின் சீடர்கள் என்றவுடன் அது ஏதோ ஒரு வெறும் ஆயர்கள் என்று மட்டும் நாம் கருத்தில் கொள்வது தவறு. இறை மக்கள் எல்லோருமே ஆண்டவரின் சீடர்கள் தான். அதுதான் லுத்தரனுடைய அழுத்தமான செய்தி. எல்லா பற்றுறுதியாளர்களுமே ஆண்டவரின் சீடர்கள் தான். எனவே பொறுப்புகளில் உள்ளவர்கள் சரியாய் பகிரக்கூடியவர்களாய், வெறும் பகிர்வர்கள் மட்டுமல்ல, அதை மீண்டும் சேமித்து அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வு உடையவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்கிற பொழுது கடவுள் நிறைவுடையதாக, நிறைவுள்ளதாக, நன்மை நிறைந்ததாக, எல்லோரும் வாழ்வு பெறக்கூடிய வகையிலே கடவுள் பெரும் செயல்களை, அருஞ்செயல்களை செய்கிறார். இந்த லெந்து காலம் அப்படி அமையட்டும். காரணம், வழக்கமான லெந்து காலங்களிலிருந்து இந்த ஆண்டு லெந்து காலம் சற்று முரண்படுகிறது. இந்த ஆண்டு நம்முடைய திருச்சபையுடைய தேர்தல் ஆண்டு. ஒருவேளை லெந்து ஆண்டு காலங்கள் முடிந்தவுடன் நாம் திருச்சபையினுடைய குருசேகர தேர்தல், திருச்சபையுடைய ஆளுங்குழு தேர்தல் என அவைகளை சந்திக்க இருக்கிறோம். நாம் எப்போதும் நமக்கு பிடித்தவர்கள், நம்முடைய உறவுகள், நமக்கு நாம் நன்மை, எனக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருவர் வர வேண்டும் என்ற தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை கொண்டு நாம் திருச்சபைகளிலே பொறுப்பு மிக்கவர்களை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்கிறோம். இயேசுவின் சீடர்களைப் போல ஆண்டவர் தரும் கட்டளைகளை முழுமையாய் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற திருச்சபை முழுவதும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் முறையாய் பகிர்தல் செய்கிறவர்களாகவும், வெறும் பகிர்தல் செய்கிறவர்களாக இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் அவைகள் தேவை என்ற அந்த உணர்வோடு சேமித்து வைக்கக்கூடிய இறை பண்பு உடையவர்களை நாம் தேர்ந்தெடுக்க அழைக்கும். நாம் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தால்தான் இந்த திருச்சபை காலம் காலமாக பல தலைமுறைகள் வாழ வைக்கக்கூடிய திருச்சபையாக இருக்கும். அப்படி சிந்தித்து செயல்பட்ட ஒரு மனிதனால் தான் இந்த திருச்சபை உண்டாயிருக்கிறது. எங்கேயோ வெளிநாட்டில் இருந்து மொழி தெரியாமல் இந்த இந்திய சூழலின் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள முடியாத ஒரு நபர் இங்கே வந்து இந்திய சூழலில் இருக்கின்ற மிகப்பெரிய சாதிய அடக்குமுறைகளை கண்டு வெகுண்டெழுந்து கடவுளின் சீடனாக சாதியற்ற ஒரு திருச்சபையை உருவாக்கி நீண்ட காட்சிகளை கொண்ட உன்னத நோக்கங்களோடு பல பள்ளிகளை, பல பெண்களுக்கான ஒரு பள்ளியை உருவாக்கி, அவரை தொடர்ந்து வந்த திருப்பணியாளர்களும் அப்படிப்பட்ட உன்னத நோக்கத்தோடு அதை தொடர்ந்து செய்ததனால்தான் இன்று என்னை போன்ற அநேகர் வாழ்வு பெற்றிருக்கிறார்கள். நாமும் வாழ்வு பெற்றோம். திருச்சபை முழுவதுமே கடவுளுடைய அருளால் வாழ்வு பெற்றிருக்கிறது. அந்த வாழ்வு வெறும் நம்மோடு நின்று விடுவதாக அல்லாமல் தலைமுறைகளை தாண்டி நன்மைகளை அடையக்கூடிய வகையில் இந்த உணர்வு மிக்கவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த நோன்பு காலம் அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவரே எங்களுக்கு காண்பிக்கும். அப்படிப்பட்ட கடவுளின் குரலை முழுமையாய் உள்வாங்கிக் கொண்டு, கடவுளின் நோக்கை உண்மையாய் உள்வாங்கிக் கொண்ட மனிதர்களின்
ஆண்டவரே, நாங்கள் தெரிவு செய்வதற்கு எங்களுக்கு நல்லறிவை தார், தொலைநோக்கு பார்வையை தார். உண்மையோடும் உத்தமத்தோடும் பகிர்கிறவர்களை, பதுக்குகிறவர்களை அல்ல, சுரண்டுபவர்களை அல்ல, அதிகாரத்தை செய்கிறவர்கள் அல்ல, மாறாக ஆண்டவரின் ஆணைக்கு இணங்கி மக்களை திருப்தியடை செய்கிறவர்களாய், மக்களை நிறைவடைய செய்யக்கூடியவர்களாய், மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாய், எல்லோரும் வாழ்வு பெறுவதற்கான சிந்தனையுடையவர்களாய், அது எல்லா தரப்பிலும் அப்படி, அது குருசேகரங்களாக இருக்கும், திருச்சபையுடைய ஆளுங்களாகட்டும், எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட சீடத்துவம் முறைந்த பண்புடைய மனிதர்களை ஆண்டவரே எங்களுக்கு திருச்சபையில் எழுப்பியருளும். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடியவர்களாக, அப்படிப்பட்டவர்களை நாங்கள் தெரிவு செய்யக்கூடியவர்களாக இருக்க இந்த நோன்பு நாட்களில் நாம் அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை கடவுளிடம் வைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். என் அன்பு இறை உறவுகளே, ஏசாயா 58:3-4 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் உண்ணா நோன்பு இருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன்? நீங்கள் நோன்பில் இருக்கும் நாளிலே உங்கள் ஆதாயத்தையே நாடுகிறீர்கள், உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகிறீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடுங்கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்பட மாட்டாது என்று ஏசாயா இறைவாக்கினர் 58:34 நாம் பதிவு செய்திருப்பதை கவனிக்க முடியும். என் அன்பு உறவுகளே, நம்முடைய நோன்புகள் எப்போதும் தனிநபருக்கான நோன்பாகவும் சுயநலம் சார்ந்த விண்ணப்பங்களாகவும் அல்லது சண்டையிடுவதற்கும் கொள்ளையிடுவதற்குமான பண்புடையவர்களை, நமக்கு உதவி செய்தால் அவன் தவறு செய்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்ற பண்புடையவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நோன்புகளை, விண்ணப்பங்களை கடவுள் ஏற்பதில்லை. இந்த லெந்து காலம் திருச்சபை முழுவதும் ஆண்டவரே, உன்னதமான திராட்சை தோட்டமான இந்த ஆற்காடு லூர்து திருச்சபை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அப்படிப்பட்ட இந்த தோட்டத்தில் மக்கள் எல்லோரும் நிறைவடையக்கூடிய சிந்தனையுடைய உம்முடைய பொறுப்பாளர்கள், உமக்கு பணி செய்கிற பணியாளர்கள், ஆயர்களாக இருக்கலாம், அது மிஷின் ஒர்க்கராக இருக்கலாம், அது நான் மிஷின் ஒர்க்கராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் இறை மக்களே, இறைவனின் சீடர்களே. நீங்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் ஆண்டவரின் சீடர். இந்த பண்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட பண்புடையவர்களை எங்கள் திருச்சபைக்கு தாரும். இந்த திருச்சபை எதிர்வரும் காலங்களிலே நீர் விரும்புகிற திருச்சபையாய், நன்மைகள் நிறைவடைந்து அதை மீதம் வைக்கக்கூடிய பண்புடைய பொறுப்புள்ளவர்களையும், மீதமடையக்கூடிய செய்ய வகையிலே உழைக்கக்கூடியவர்களை தெரிவு செய்து தாரும் என்று நாம் ஆண்டவரிடம் விண்ணப்பிக்கின்ற நோன்பு நாட்களாக இவை அமையட்டும். கடவுள் ஆசி வழங்க எப்போதும் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இங்கே 5 அப்பம் 2 மீன்களுக்கு இணையான வளங்களும் வாழ்வும் இந்த திருச்சபையில் இயற்கையாகவே இருக்கிறது. அவைகளை முறையாய் பகிரவும், அதை அனைவருக்கும் சமமாய் பகரவும், எல்லோரும் வாழ்வடையும், நீதியை அடுத்த தலைமுறை காத்திருக்கிறது என்கின்ற ஒப்படைப்பான உணர்வோடு சிந்திப்பவர்களையும் எங்களுக்கு எழுப்பியவர்களும் எங்கள் கண்கள் காணச் செய்யும். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஊக்குவிக்கவும், அவர்களோடு துணை நின்று திருப்பணியை முழுமையடைய செய்வோம், திருச்சபையை முழுவதும் வாழ்வடைய செய்வோம், அருள் செய்யும் என்று நாம் உண்மையுள்ள மனதோடு இந்த நோன்பு நாட்களில் நாம் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய சிந்தனைகளை நம் ஆண்டவரிடம் ஒப்படைப்போமானால் இது ஒரு பொருளுள்ள நோன்பு நாட்களாகும். மெய்யாகவே இந்த திருச்சபை வாழ்வின் நிறைவை, வாழ்வின் வளத்தை, எல்லோரும் ஆண்டவரின் அருஞ்செயல்களை உணரக்கூடிய வகையில் அது அமையும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா நிலைகளிலும் நம்மை கடவுள் உயர்த்தி வழிநடத்துவார். ஆமென்.